மேயர் இந்திராணி ராஜினாமா. திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. அடுத்த ரேஸில் முந்துவது யார்? உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தென் தமிழக அரசியல் களத்தின் கோட்டை என்று மதுரையை சொன்னால் மிகையல்ல. இப்போது மதுரை அரசியல் களம் ஒரு பெரும் பூகம்பத்தை எதிர்கொண்டிருக்கிறது. சுமார் 150 கோடி ரூபாய் அளவிலான மெகா வரி முறைகேடு விவகாரம் மதுரையில் திமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்துள்ளது. மேயர் இந்திராணி பொன் வசந்தின் திடீர் ராஜினாமாவின் பின்னணியில் இருக்கும் அரசியல் அழுத்தம் மதுரையில் திமுகவின் தேர்தல் வெற்றியை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிகிறது. இதனிடையே அடுத்த மேயருக்கான ரேஸில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் ராஜன் மற்றும் மூர்த்தியின் ஆதரவாளர்கள் மல்லுக்கட்டி வருகின்றனர். வாருங்கள், மதுரையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மதுரை மாநகராட்சி தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 67 வார்டுகளை திமுக கைப்பற்றியது. அதையடுத்து 8வது மேயராக இந்திராணி கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி பதவியேற்றார். மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். பதவியேற்ற முதல் 2 ஆண்டுகள் வரை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆலோசனைப்படி மேயர் இந்திராணி மாநகராட்சி நிர்வாகத்தை செய்து வந்தார். ஆனால் அதன் பின்னர் நடந்ததே வேறு. இந்திராணி கணவர் பொன்வசந்த் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கே அல்வா கொடுத்து மாநகராட்சியில் பல்வேறு விவகாரங்களில் தலையிட தொடங்கினார். மாநகராட்சி ஆணையர்கள், அதிகாரிகள் பொன்வசந்தின் நிர்வாக தலையீடுகளால் இடமாற்றம் செய்யப்பட்டனர். தனது வசதிக்கு ஏற்ப அதிகாரிகளை அமைத்ததும் வரி விவகாரத்தில் தொடங்கி பல்வேறு துறைகளில் முறைகேடு புரிய தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதில் பூதாகரமாக வெளிப்பட்டது சொத்து வரி விவகாரம்தான். சொத்து வரி தாக்கல் செய்வதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அடுத்தடுத்து புகார்கள் வந்தன. மாநகராட்சி அதிகாரிகளின் கனவு சொற்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கான வரிகளை குறைத்து மேயரின் கணவர் பொன் வசந்த் அத்துமீறியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த முறைகேடு ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்ப முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு பெரும் தர்ம சங்கடமானது. அவரது அறிவுரையின் பேரில் இது தொடர்பாக அமைச்சர்கள் KN நேரு, மூர்த்தி ஆகியோரும் மேயர் இந்திராணி, திமுக மண்டல தலைவர்கள் உள்ளிட்டோரிடம் தனித்தனியே விசாரணை நடத்தினர். மதுரை வரி முறைகேடு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரத்தில் மேயரின் கணவர் பொன் வசந்த் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்கு முன்ஜாமீனில் வெளிவந்தார். 7 பேர் முதலிலேயே ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டனர். வரி முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்த புகாரில் ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன், உதவி வருவாய் ஆய்வாளர், உதவி ஆணையர், உதவியாளர், புரோக்கர்கள் என பலர் கைது செய்யப்பட்டனர். எனினும் வரி முறைகேடு சர்ச்சையில் மேயர் இந்திராணி மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விகள் எழுந்தன. அதனால் கட்சி தலைமை மீது உள்ளூர் திமுக நிர்வாகிகளுக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டது. மேயர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மதுரையில் இதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யும் என்று திமுகவினர் கவலை அடைந்தனர். இந்த சூழலில்தான் திமுக தலைமை மேயர் இந்திராணியை மாற்றுவதற்கு முடிவு செய்து புதிய மேயரை தேர்வு செய்யும் பொறுப்பை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, உள்ளூர் அமைச்சர்கள் P மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் வசம் ஒப்படைத்தது. ஆனால் புதிய மேயரை தேர்வு செய்வதில் அமைச்சர்களிடையே ஒற்றுமை ஏற்படாததால் மேயர் இந்திராணி மாற்றம் தள்ளி போனது. இதை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டது அதிமுக. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா மற்றும் கவுன்சிலர்கள், கட்சியினர் ஆகியோர் மேயர் ராஜினாமா செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரைக்கு பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இந்த விவகாரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மேயர் மீதான புகாரில் நெருக்கடி அதிகரித்ததால் வேறு வழியின்றி மேயரை தாமதமின்றி மாற்ற திமுக தலைமை முடிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 15 அன்று மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனது பதவி விலகல் கடிதத்தை ஆணையாளர் சித்ரா விஜயனிடம் கடிதத்தை வழங்கினார். இதன் பிறகே மதுரை திமுகவினர்
கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கியுள்ளனர். ஆனாலும் திமுகவுக்கு இன்னமும் தலைவலி தீர்ந்த பாடில்லை. அடுத்த மேயர் யார் என்பது இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. அடுத்த மேயரை தேர்வு செய்ய துணை மேயர் தலைமையில் அக்டோபர் 17ஆம் தேதி மதுரை மாமன்றத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. மதுரை மேயர் அரியணையை பிடிக்கும் ஆசையில் கவுன்சிலர்கள் சிலர் காய்களை நகர்த்தி வருகின்றனர். இதற்காக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோரிடம் ஆதரவை பெறுவதிலும் திமுக கவுன்சிலர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அடுத்த மேயர் தேர்வில் அமைச்சர் மூர்த்தியின் கைகள் மதுரையில் ஓங்கி இருப்பதால் அவரை சுற்றியே பலரும் வருகின்றனர். மதுரை மாநகராட்சி மேயர் பதவி பெண்களுக்கானது. புதிய மேயருக்கான ரேஸில் 6 பேர் இருக்கின்றனர். இதில் வாசுகி சசிகுமார் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் மதுரை கிழக்கு மண்டல தலைவராக இருந்தவர். மேயர் பதவிக்கு சரவண புவனேஸ்வரியும் முட்டி மோதி வருகிறார். இவரும் மண்டல தலைவராக இருந்தவர்தான். இவர்கள் தவிர கவுன்சிலர்கள் மகாலட்சுமி, ரோகிணி, லட்சிகா ஸ்ரீ, இந்திரா காந்தி ஆகியோரையும் அரியணை ஆசை விட்டு வைக்கவில்லை. வரி முறைகேடு வழக்கு என்று படிந்துள்ள கரை தென் மாவட்டங்களில் திமுகவின் செல்வாக்கை கண்டிப்பாக அசைத்து பார்க்கக்கூடும். திமுக என்றாலே ஊழல் என்ற எதிர்க்கட்சிகளின் கூற்றுக்கு இந்த விவகாரம் தீனி போட்டிருக்கிறது. குறிப்பாக வரும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய நகரில் இவ்வளவு பெரிய முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருப்பது தலைமைக்கு பெரும் தலைவலியே. நெல்லை, கோவை மாநகராட்சிகளில் ஏற்கனவே கோஷ்டி பூசலால் மேயர்களின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மேயரின் பதவியே ஊழல் புகார் காரணமாக பறிக்கப்பட்டிருப்பது திமுக தலைமைக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த மதுரை மாடல் என்று எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை பிரதானமாக பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு உள்ளது. 6 மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இந்த விவகாரம் எதிரொலிக்கும் என்பதால் மக்களின் நம்பிக்கையை பெற்றவர் புதிய மேயராக இருக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை கவனமாக உள்ளது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தலைமை தயங்காது நடவடிக்கை எடுக்கும் என்ற பிம்பத்தை உருவாக்கவும் இந்த ராஜினாமாவை திமுக பயன்படுத்தலாம். புதிய மேயர் யார்? துணை மேயருக்கு பொறுப்பு மேயர் பதவி கிடைக்குமா அல்லது வேறு ஒரு பெண் கவுன்சிலர் அந்த மகுடத்தை சூடுவாரா? எல்லாவற்றையும் விட இந்த ஊழல் விவகாரம் தொடர்பான அடுத்தடுத்த கைதுகள் எப்போது நடக்கும் என்ற கேள்விகள் நீள்கின்றன. சுருக்கமாக சொன்னால் மதுரை அரசியலில் இன்னும் சில வாரங்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.